முன்னாடி எடுத்துட்டு பின்னாடி ஒரு பக்கம் ஆசீர்வாதம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக்கொண்டு நல்ல பிதாவே ஆமென். பக்கத்துல கூப்பிடுங்க. முக்கியஸ்தர்களை வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது உலகம் அனைத்தும் மகிமையால் நிறைந்திருக்கிறது. இனி நமக்கு ஆராதனை செய்ய இந்த இடங்களை பிரதிஷ்டை செய்து அவர்களின் விசுவாசம் உள்ள ஒரு மக்கள் பேரில் ஒரு பேரறிவினால் வரங்களை பொழிகிறேன். பிரியமானவர்களே, இந்த திறந்த வெளியில் உணராசித்தாலையும் அதிலுடைய ஆழத்தையும் பரிசுத்தப்படுத்தி பிரதிஷ்டை செய்ய இங்கே கூடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருக்குள் சங்கை பொருந்திய நம்முடைய தகப்பனும் சிஎஸ்சி திருநெல்வேலி திருமணத்தினுடைய பேராயருமான மகாகல பேராயர் டாக்டர் ஏஆர்எஸ்டி சன்னவாசை அவர்களை வரவேற்று பிரதிஷ்டை செய்ய கேட்டுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உங்கள் எல்லா செயல்களிலும் தேவரே மிகவும் இரக்கமாய் நீங்கள் முன் சென்று எல்லா முயற்சிகளும் உங்கள் ஆரம்பித்து முன்னேறி நிறைவேற்றவும் நாங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி முடிவில் திருவிழாவின் ஜீவனை அடையவும் அருள் புரிவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம்.
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகள் உயர்வீர்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கிறிஸ்து திருவருளாளரும் அவரது அன்புக்கு அடையாளமாகவும் அவரது மீட்பின் செயலுக்கு சாட்சியாகவும் சபையால் ஆண்டவரை குறித்து மகிமைப்படுத்த உதவியாகவும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்திலே இந்த மெனோரா சிற்றாலயத்தை திறந்து வைக்கிறோம். இப்போது நம்முடைய சபாநாயகர் திரு மாண்புமிகு அப்பாவும் ஐயாவை இந்த ரிபன் கட் பண்ணி திறந்து வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரை தொழுதேத்து ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்போய் தாவரில் உன்னாண்டவரை தொழுதேத்து தலைமுறை தலைமுறை காணும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை காணும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து தினம் தினம் உலகில் இசை பலவான இதை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான இதை பொறுத்தருளோ மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் இசை பலவான அருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை ஒரு தருளோ மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. இப்பொழுது இந்த கல்வெட்டை நமது நடுவில் இருக்கிற மாண்புமிகு நம்முடைய சபாநாயகர் திரு அப்பாவு ஐயா அவர்கள் திறந்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Sedafiano. To the glory of God. To the glory of God, CSI Tirunelveli Diocese
Sanatakar Darsana Bhumi, the Menorah Garden Chapel, dedicated by the Right Reverend Dr. A.R.G.S.C. Barnabas, B.A. B.D. D.D., Bishop in Tirunelveli. Lehenton, opened by Thiru M. Appavu, Honorable Speaker, Tamil Nadu Legislative Assembly. Dr. Edwin Rajkumar Memorial Children Park, opened by Thiru C. Robert Bruce, Member of the Lok Sabha. Guest room opened by Thiru M. Abdul Wahab, MLA Palaykotai Constituency. Donors list tablet opened by Thiru G. Ramakrishnan, Mayor of Tirunelveli. Health campus opened by Thiru K. R. Raju, Deputy Mayor of Tirunelveli, on 7/7/2025, Monday at 5:30 p.m. Tirunelveli, 7/7/2025, Women's Fellowship, CSI Tirunelveli Diocese. அல்லேலூயா தேவனை அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள். இப்போது நம் நடுவில் இருக்கிற நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் ப்ரூஸ் ஐயா அவர்கள் இந்த டோனர்ஸ் லிஸ்ட் கல்வெட்டை திறந்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். To the glory of God, CSI Tirunelveli Diocese, Sarah Tucker, Darshana Bhumi, Donors, Institutions, CSI Elisa Caldwell, College of Nursing, Idainbudi, Indian Missionary Society Tirunelveli, CSI Jayaraj Annabakim Hospital, Palaykotai, West Tirunelveli, Nallur Higher Secondary School, Nallur, St. John's College, Palaykotai, CSI Indrani Chellathurai, Belpins Hospital, Palaykotai, CSI Florence Swainson Higher Secondary School for the Deaf, Palaykotai, CSI Jayaraj Annabakim College, Nallur, St. John's Higher Secondary School, Thisayanbalai, Sarah Tucker Higher Secondary School, Palaykotai, CSI Annie Jane Oswald Higher Secondary School for Visually Impaired, Palaykotai, St. John's Higher Secondary School, Palaykotai, TDTA Middle School, Subalapuram, TDTA Middle School, Pattanapatti, the Men's Fellowship, Tirunelveli Town. To the glory of God, CSI Tirunelveli Diocese, Sarah Tucker, Darshana Bhumi, Donors, Mr. Selvin Paulraj, LIC, Parapadi, Mr. R. Ravi Selvaraj, E. Meenakshi-puram, Tenkasi, Mr. Jayaprakash and Jayashila, Tenkasi, Mr. A.S.A.R. Balachandran, Puduchurandai, Mr. John Ravi, J.K. Mal Alangulam, Indriya Benistan Palaykotai, Mr. D. Jesse Onyx Reeves, Palaykotai. பரிசுத்த ஆலயத்தில் அவரை புரியுங்கள்,
இப்போது நம் நடுவே இருக்கிற நம்முடைய மாண்புமிகு அப்பாவு ஐயா அவர்கள் இந்த கேலரியை பிரதிஷ்டை திறந்து வைப்பார்கள். அதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். இப்போது நம் நடுவிலே இருக்கிற ரெவரண்ட் பாஸ்கர் ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அன்பின் தகப்பனே, எங்களது மெனோரா சேப்பலுடைய இந்த கேலரிக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த பாடகர் மேடை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கவும், திருப்பணிக்கும் கூட்டங்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கவும், உம்முடைய நாமத்தினாலே இப்பொழுது இதை ஆசீர்வதிக்கவும் திறந்து வைக்கவும் கர்த்தர் தந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கட்டும். இதனுடைய பயன்பாடு எங்கள் நெல்லை திருமண்டலத்திற்கும் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் அருள் செய்யும். நன்மையான கிருபைகளை தந்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். மிஸ்டர் பால்ராஜ் அவர்களுடைய குடும்பம் முன்பதாக வர உங்களை அன்போடு கேட்டுக் கொடுக்கிறோம். இந்த முழு கேலரியையும் திரு பால்ராஜ் அவர்கள் குடும்பத்தினர் நல்லூர் அவர்கள் இதை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினரை முன்னே அழைக்கிறோம். இப்பொழுது அதற்கான கல்வெட்டை நம் நடுவே இருக்கிற நம்முடைய மண்டல செயலர் கவுன்சிலர் அவர்கள் திறந்து வைக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். To the glory of God, CSC Tirunelveli Diocese, Sarataka Darshana Bhumi, Menorah Garden Chapel Gallery, donated by Brian Softech Solution Private Limited, Head Office, Alangulam Branch, Toothukudi. Thanks to Mr. J. Paulraj Nallur, Tirunelveli, 772025, Women's Fellowship, CSC Tirunelveli Diocese. மாட்சிமை பொருந்தே மகிழ்ச்சிக்கார் ஏகநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் தோத்திரமே தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இப்போது இந்த
மேஜர் டோனர்ஸ் அவர்களது இந்த பட்டியல் போட நம் நடுவே இருக்கிற திரு குணசிங் சிலதுரை ஐயா நம்முடைய டெல்பின்ஸ் நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் இப்பொழுது திறந்து வைத்தார்கள். To the glory of God, CSI Tirunelveli Diocese, Sarah Tucker, Darisana Bhumi, Major Donors, CSI Holy Trinity Cathedral, Palankotai, Dr. Mercy Rajan, Perindoburam, Road Formation, Mr. R. Richard James Peter, Kongadanparai, for Arches, CSI Clarinda Church, Military Lines, Mr. A. Valan Raja, Pabut Chatram West, Mr. T. Selvan and Mrs. S. Selvarani Pattu Mahal, Alangulam, Tengasi, Tirunelveli, Mr. S. Prince Thangam, Selvarani, Javali Stores, Alangulam, Mr. Venkatesh alias Joshua, Maharajanagar, Mr. Asirvadam, Abu Dhabi, Mr. Tilak, Palankotai, Mr. Johnny Patrick, Muscat, Mr. C. John Kurubagaran, Ratmat Nagar, Mr. PVP Jabathurai, Chandra Hardworks, Karvandar, Tirunelveli, 07/07/2025, Women's Fellowship, CSI Tirunelveli Diocese. To the glory of God, CSI Tirunelveli Diocese, Sarataka Darshana Bhumi, Major Donors, CSI St. Thomas Church, Permalpuram, CSI Tamil Paris, Abu Dhabi, Mr. Madhi Matthew, Mumbai, Mr. Dhanavendra Raj, Permalpuram, Mrs. J.T. Nalini, Mabel Tangam, Permalpuram, Dr. Vimal Joseph Devidas, Kelsadai Hospital, Permalpuram, Mr. Racing Duraraj, Meepanar, the Women's Fellowship, Multilanes, the Menorah Garden, Chapel Grass, Mr. R.J.V. Bell and family, Hilton Matrix, Higher School, Old Kuttalam, Reverend Isaiah Raja Singh, Tirunelveli Junction, Mr. Samuel Devakumar, Ascets, Mr. Dhanasilan Kurubagaran, Mrs. Jennifer Pune, Women's Fellowship, CSI Tirunelveli Diocese, Tirunelveli, 7/7/2025. இன்னும் இந்த வளாகத்திலே டொனேஷன்ஸ் கொடுத்தவர்களுடைய மற்றொரு பட்டியல் இப்பொழுது நம் நடுவே இருக்கிற நம்முடைய எம்எல்ஏ திரு வஹாப் அவர்கள் அதை திறந்து வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். To the glory of God, CSI Tirunelveli Diocese, Sarah Tucker, Darisana Bhumi, Donors, Mrs. Sheila Selvaraj, Permalpuram, Mr. Y. Gnanasegaran, Idayangulam, Dr. Madhivarnan, Mudamalai Samutram, Mr. Jesurajan, Kavalkinaru, Mr. Benjamin, KTC Nagar, Mr. Nitish Kumar, Puliyangudi, Mr. A. Arunrajan family, Retyagatti, Mr. R. Suresh, Tirunelveli, Mr. David Dhanabal, Caldwell Higher Secondary School, Palankotai, Cathedral Higher Secondary School, Palankotai, Dr. Paul David Sealer, St. John's College, Palankotai, Mr. Franklin Rajadurai,
ARACH Construction, Mrs. Selvadada Ramala, Sarah Tucker Higher Secondary School, Palangote, Mr. Gaitle Durairaj, David Raj, Nallur, Jnanamuthu Jabamani, Aladipatti, Miss Dr. Gladwin and family, Palangote, Mrs. Christy Uttumalai, Men's Fellowship, CSI Tamil Diocese, Tirunelveli, 07/07/2025. To the glory of God, CSI Tamil Diocese, Sarah Tucker Darshana Bhumi, donors, Mr. J. M. Samuel Dutt, Parapadi East, Mr. Rajesh, Sanvika Group of Companies, Palangote, Mr. Devasi Asif, Sarja, Mr. G. Selvan, Alangulam, Mr. J. Amal Rajan Ranadas, SCHC, Palangote, Mr. S. Anurag Joseph, Palangote, Mr. K. Segaran, Devadas, Kanamangulam, Reverend P.D. Devakumar, Tiruchanallur, Mrs. Alvin Sports, Palangote, Professor Dr. G. Andrews, SCHC, Palangote, Professor Dr. Barnabas, SCHC, Palangote, Mr. S.P.D. Nelson, Alangulam, Mr. Samraj, Chennai, Mr. Draviraj, Kolonigaram, Mrs. D. Helen, Kolonigaram, Mr. Kingston James Paul, Palangote, Tirunelveli, 7/7/2025, Women's Fellowship, PSC Tamil Diocese. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆராதனை முறைமை புஸ்தகத்திலே 4வது பக்கம் நாம் ஆண்டவரை துதிப்போம். நான் சொல்லுகின்ற ஜெபங்களுக்கு பின்பு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று மறுமொழி சொல்லுவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்னும் மகா மகிமை பொருந்திய கடவுள் தம்மை உலகத்தில் வெளிப்படுத்தி இருப்பதற்காகவும் அவருடைய ஆலயமாகிய திருச்சபைக்காகவும் எல்லா தேசத்தாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காகவும் அவரை துதிப்போமாக. இந்த தேசத்திலும் இந்த இடத்திலும் நற்செய்தியை கொண்டு வந்த அருள் திரு ஜான் டக்கர் ஐயா அவர்களுக்காகவும் இந்த இடத்தை வாங்குவதற்கு பொருளாதார உதவி செய்த சாரா டக்கர் அம்மையார் அவர்களுக்காகவும் மற்ற எல்லா மிஷனரிகளுக்காகவும் நற்செய்தியாளர்கள் போதகர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மெனோரா
திறந்தவெளி சிற்றாலயத்தை கட்டுவதற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தங்கள் திறமை, வேலை, பணம் ஆகியவற்றை கொடுத்த எல்லாருக்காகவும் கடவுளை துதிப்போமாக. நாம் நமது விண்ணப்பங்களை இந்த தேசத்திலும் மாவட்டத்திலும் திருநெல்வேலி திருமண்டலத்திலும் உள்ள கடவுளுடைய வீட்டார் அனைவரையும் கடவுள் ஆசிர்வதிக்க அவரை வேண்டிக் கொள்வோமாக. இந்த திறந்தவெளி சிற்றாலயத்தை கடவுளுடைய மகிமைக்கென்று பரிசுத்தமாக்க ஜெபிப்போமாக. விசுவாசிகளின் ஜெபத்தாலும் முயற்சியாலும் கடவுளை அறியாத ஜனங்களும் இங்கு வந்து அவரை ஆராதிக்கவும் இந்த இடம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாகவும் இருக்க ஜெபிப்போமாக. நித்திய கடவுளே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளக்கூடாது. கைகளால் இந்த கட்டப்பட்ட இந்த சிற்றாலயம் எம்மாத்திரம் என்றாலும் 2 பேராவது 3 பேராவது உமது நாமத்தில் கூடியிருக்கும் இடத்தில் உமது பிரசன்னத்தை வாக்குறுதி இருக்கிறீரே. இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே நாங்கள் பக்தி வினயமாய் தமக்கு பிரதிஷ்டை செய்கிற இந்த சிற்றாலயத்தை பரிசுத்தப்படுத்தி அருள வேண்டும் என்று பணிவுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இதை உமது வீடாகவும் உமது ஜனங்கள் சேர்ந்தும் தனித்தும் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் இடமாகவும் திறந்த வெளி மெனோரா சிற்றாலயம் என பெயரிட்டு பிரத்யேகப்படுத்துகிறோம். இங்கே கூடும் யாவரும் கடவுளுடைய பரிசுத்த வசனத்தை உத்தமமாய் கேட்டு அவருக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை செலுத்துவார்களாக. அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்ய வெட்கப்படாமல் இருந்து கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் பலமடைந்தவர்களாய் அவரது உண்மையுள்ள ஊழியக்காரராக ஜீவகாலம் முழுவதும் நிலைத்திருப்பார்களாக. ஆமென். அப்படியே நின்றவாறே சங்கீதம் 19 நாம் முறையே வாசிப்போம். சங்கீதம் 19. சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களுக்கு தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் பசுபொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் என் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதெளியும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு.
பிழைகளை உணர்கிறோம் மறைவான குற்றங்களுக்கு நீங்களாகும். துணிகரமான பாவங்களுக்கு முதடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாய் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நின்று பாரு அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பாடல் வழியாக நாம் பாடுவோம். வானும் புவியும் வையகமும். அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது இந்த சாரால் டக்கர் தரிசன பூமியை குறித்தான ஒரு தரிசன பாடல் ஒன்று இப்பொழுது பாடப்பட உள்ளது. இந்த பாடலை ரெவரண்ட் ஏஜிஆர் வேதநாயகம் சாம்ராஜ் அவர்கள் கோடங்குளத்தை சார்ந்தவர்கள் இந்த பாடலை இயற்றியுள்ளார்கள். இந்த சாரால் டக்கர் அம்மையாரால் வாங்கப்பட்ட அவருடைய உதவியால் வாங்கப்பட்ட இந்த இடமானது எந்த விதத்திலே பயன்படுத்தப்பட வேண்டும், இதனுடைய எதிர்கால நோக்கம் என்ன என்று சொல்ற தூர தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதை குறித்தான பாடலை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். இது தரிசன பூமி, திருமண்டல பூமி. இது தரிசன பூமி, இது தியாக பூமி.
தியாகத்தினால் விளைந்த நிலத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தியானத்தினை பாடுவோம். அதை கட்டணும். நீ கொஞ்சம் நினை, ஆளுக்கு ஒரு கையை வை. இது தரிசன பூமியானது சாரத்தக்க தரிசனமான நிறைவேறட்டும். நற்பணி செய்ய விரும்பியும் நல்லொரு வசதிகள் இல்லையே. நற்பணி செய்ய விரும்பியும் நல்லொரு வசதிகள் இல்லையே. வேரியஸ் மருத்துவமனை அதை கட்டணும் நீ கொஞ்சம் நினை. வேரியஸ் மருத்துவமனை அதை கட்டணும் நீ கொஞ்சம் நினை. ஆளுக்கு ஒரு கை தரிசன பூமியில் வை. 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 தலைமுறையாக அடித்தளம் போடப்பட்டு திருநெல்வேலி திருமண்டலம் ஆலமரமாக வளர்ந்து பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே தரிசனம் கிராமம் ஒன்று உருவாக்குவதற்காக சேனையா எழுதிட திருநெல்வேலி திருமண்டலமே எழுந்து வா, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எழுந்து வா என்று கடவுளை அழைக்கிறார். தலைமுறையான அடித்தளம் திருநெல்வேலி திருமண்டலம். தலைமுறையான அடித்தளம் திருநெல்வேலி திருமண்டலம். தரிசன கிராமம் உருவாக சேனைய செயல்பட எழுந்திடு. தரிசன கிராமம் உருவாக்க பெரும் சேனைய செயல்பட எழுந்திடு. ஆளுக்கு ஒரு கை தரிசன பூமியில் வை. 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 முழங்கால் யுத்தம் செய்திட, கடவுளுடைய அபிஷேகம் பெற்றிட, சாராள் தியான கூடம் கட்டிட, ஜெபித்து உழைத்து கொடுத்திட முன்வாருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் முழங்கால்கள் தான் இந்த திருநெல்வேலி திருமண்டலத்தை உருவாக்குகிறது. திருநெல்வேலி மக்களுக்கு நல்லதொரு வாழ்வை உருவாக்குவதற்காக இந்த இடத்தை முழங்காலில் முடக்குவோம். கண்ணீரால் இந்த பூமியை நினைக்கும்படியாக எழுந்து வா திருமண்டலமே என்று கடவுளை அழைக்கிறார். முழங்கால் யுத்தம் செய்திட, தேவ அபிஷேகம் பெற்றிட. முழங்கால் யுத்தம் செய்திட, தேவ அபிஷேகம் பெற்றிட. சாரால் ஞான கூடம் கட்ட ஜெபித்து உழைத்து கொடுத்திடு. சாரால் ஞான கூடம் கட்ட ஜெபித்து உழைத்து கொடுத்திடு.
தரிசன பூமியில் வை. ஆளுக்கொரு கை தரிசன பூமியில் வை. எழுந்திடு எழுந்திடு சபையே, நீ ஒழிந்து போவதில்லை. பாழான ஸ்தலங்களை கட்டலாம், புது தரிசனங்கள் பெறலாம். கண்களை ஏறிட்டு பாரு, நிலை திருமண்டல பூமி. இது நம்ம தரிசன பூமி, சாராரின் தியாக பூமி. ஆளுக்கொரு கை தரிசன பூமியில் வை. 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 இது தரிசன பூமி, திருமண்டல பூமி, நம் தரிசன பூமி. இது தியாக பூமி, இது தரிசன பூமி, திருமண்டல பூமி, நம் தரிசன பூமி. இது தியாக பூமி. இது தரிசன பூமியை முற்றிலுமாக தரிசனத்தை உள்வாங்கி முழங்காலை முடக்கி கண்ணீரால் இந்த இடத்தை நிரப்பின நம்முடைய அன்புக்குரிய பேராரை அவர்கள் மிகுதியான நேரத்தை இப்பொழுது எடுத்துக்கொள்வார்கள். Hallelujah. தரிசு நிலமாய் பாழாய் போன நிலமாய் கிடந்த இடத்தை தேவன் இவ்வளவு அழகாய் நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். ஏறத்தாழ 1 ஆண்டு காலமாக நாம் இந்த பணியை செய்து வருகிறோம். இந்த நாளிலும் இதை நாம் தரிசன பூமி என்று பெயரிட்டிருக்கிறோம். இது சாரா டக்கர் அம்மையாரின் தரிசன பூமி. 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடக்க முடியாத முடமான இந்திய பெண்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக, அவர்களது கல்விக்காக 980 பவுண்டு அனுப்பி வைத்தார்கள். அதை வைத்து 580 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டது. அந்த 580 ஏக்கர் நிலத்தில் 280 ஏக்கர் நிலங்கள் பயன்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கையில் இல்லை. அது மீதமான 300 ஏக்கர் நிலங்கள் பாழடைந்து தரிசாய் பயனற்று முள் காடுகளாய் கிடந்தது. அந்த இடத்தை இன்று திருத்தி உருவாக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். இது ஒரு துவக்கம். இன்றைக்கு நம்ம இருக்கிற இந்த சர்வே நம்பர் 82, 83வது சர்வே நம்பர். இதுல 6.5 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இந்த 6.5 ஏக்கர் நிலத்தை மாத்திரமே நாம் இப்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் புழக்கம் இங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இதை அவசரமாக நாம் செய்திருக்கிறோம். நம்முடைய திட்டங்கள் இந்த 300 ஏக்கர் நிலத்தில் 50 ஏக்கர் நிலம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ், ரேனியஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி காலேஜ் என்று அதற்கு நாம் ஒதுக்கி இருக்கிறோம். 50 ஏக்கர். இந்த 7 என்கிற வார்த்தை உங்க காதுகளில் தொனித்துக் கொண்டே இருந்திருக்கும். 7 என்றால் என்ன சிறப்பு தெரியுமா? இந்த 7வது மாதம் 7ஆம் தேதி ரேனியஸ் ஐயர் அவர்கள் இந்திய திருநெல்வேலி திருமண்ணிலே கால்களை வைத்த தினம் 7/7/1820. அதுதான் 7/7. அதனால இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம இந்த மீட்டிங்கை ஒழுங்கு செய்திருக்கிறோம். கடந்த ஆண்டு 7/7 அன்று 2000 மரங்களை நாட்டினோம். நம்முடைய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் நமக்கு உதவி செய்தது. 2000 மரங்களை கொடுத்து அங்கே வைக்கும்படி நமக்கு உதவி செய்தது. இன்றைக்கு இந்த இடத்தை நாம் மெனோரா திறந்தவெளி சாப்பல் என்று உருவாக்கி இருக்கிறோம். அது என்னது மெனோரா? மெனோரா என்றால்
எருசலேம் தேவாலயத்திலே வைக்கப்பட்ட தாவீதின் விளக்கு தண்டு 7 அகல்களை உடையது. ஒரு முறை ஏரியல் வியூவை பார்த்தோம். இந்த ட்ரோன்ஸ் அனுப்பி பார்க்கும்போது இந்த இடத்துல மரங்கள் அதே ஷேப்ல வைக்கப்பட்டிருந்தது. 1985 பிஷப் ஜேசன் தர்மராஜ் ஐயா பிஷப் ஆன போது அவர்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் இது ஒரு தரிசனம், இது ஒரு ஜெப மலையாக இருக்க வேண்டும் என்று. எனவே அழகாக அப்படி அந்த விளக்கு தண்டு வடிவிலே மரங்களை நட்டிருக்கிறாங்க. நல்ல நெருக்கமா இருந்தது. ஆனா அவ்வளவு கொடிகள் படர்ந்து கிடந்தது. அந்த கொடிகளை வெட்டி இழுத்த போது மரங்கள் எல்லாம் சற்றே இதாகிவிட்டது. இன்னும் ஒரு வருடத்திற்குள்ள இந்த இடத்துல ரொம்ப திக்கான மரங்கள் இருக்கு. இது அதன் அடிப்படையில் ஐயாவுடைய தரிசனம், இந்த இடத்துல ஒரு விளக்கு தண்டு சாப்பல் கட்டப்பட வேண்டும் என்பது. அதைத்தான் இன்று நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். சாரா டக்கர் அம்மையார் வாங்கின 300 ஏக்கர் நிலத்துல 50 ஏக்கர் மெடிக்கல் காலேஜ், 60 ஏக்கர் நல்லதொரு குளம், மீதம் இருக்கிற அந்த நிலத்துல இது 6.5 ஏக்கர். அடுத்த இது நம்ம டெவலப் பண்ண போவது சர்வே நம்பர் 84. இது 82, 83, அது 84. அதுல 15.5 ஏக்கர் அதை பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்று கொடுத்திருக்கிறோம். ஒரு பெரிய ரிட்ரீட் சென்டர் அங்கே கட்ட போறோம். இது அதனோடு இணைந்ததாகவே செயலாற்றும். அந்த பணி நிறைவேறும் வரை இங்கே நாம் இந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருப்போம். இதற்காக நாம் ஜெபிப்போம். இது ஒரு திறந்த வெளி ஜெப மையம். தினோங்க ஜெபிக்க வாருங்கள் மாலை நேரத்தில். அதுக்காக உங்களுக்கு எல்லாம் ஸ்டோன் பெஞ்சஸ் போட்டிருக்கிறோம். காற்று இந்த நாற்காலிகள் எல்லாம் தீர்த்து போயிடும். அதனால ஸ்டோன் பெஞ்சஸ் அமைத்திருக்கிறோம். அங்க ஒரு திண்டு நடுவிலே கட்டப்பட்டிருந்தது அல்லவா, எதற்கென்று நீங்கள் நினைக்கலாம். அதுலேயும் ஸ்டோன் பெஞ்சஸ் நாம் அமைக்க போகிறோம். அப்ப நீங்க வந்தீங்கன்னா அந்த ஸ்டோன் பெஞ்சஸ்ல அழகா அமர்ந்திருந்து கடவுளை ஆராதிக்க கூடும். இதை மனதில் கொண்டு இதை செய்திருக்கிறோம். இதற்காக நிறைய பேர் நன்கொடை கொடுத்தீர்கள். என்னால் நம்பவே முடியவில்லை. உங்களுடைய உற்சாகத்தையும் நீங்கள் மனமு வந்து கொடுத்த காணிக்கைகளுக்காகவும் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த திறந்த வெளி சிற்றாலயத்தை திறந்து வைத்து விட்டோம். இதை அப்படி போட்டுவிடாது. இனி தினமும் வாங்க, சாயங்காலம் வாங்க, காற்றோட்டமாய் அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். குடும்பமாய் வாருங்கள், திருச்சபையாய் வாருங்கள். ஏற்கனவே வந்துகிட்டு இருக்கிறீங்க. பெண்கள் ஐக்கிய சங்கங்கள், ஆண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் திருச்சபையாக குடும்பமாக வாருங்கள். இதை ஜெப மையமாக பயன்படுத்துங்கள். உங்களுக்காக மற்ற வசதிகளும் செய்திருக்கிறோம். அதெல்லாம் அங்க சொல்றேன். இப்ப டைம் ஆகிவிட்டது அல்லவா. இன்றைக்கு நம் நடுவே வந்திருக்கிற நம்முடைய சபாநாயகர் ஐயா அவர்களை நான் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மேலும் நம் நடுவே வந்திருக்கிற நம்முடைய எம்பி ஐயா அவர்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதன் பின்பதாக நம்முடைய எம்எல்ஏ ஐயா அவர்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மேலும் நம்முடைய இந்த பாளை மாநகராட்சியினுடைய மேயர் ஐயா அவர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களோடு கூட வந்திருக்கிற மண்டல கவுன்சிலர், மேலும் இங்கு வந்திருக்கிற எல்லா தலைவர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இவர்களுக்கெல்லாம் வரவேற்பு லெகேம் டென்ட்ல வச்சு கொடுப்போம். அது என்னது லெகேம் டென்ட் என்று கேளுங்கள், அங்கே நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இப்போ நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம். தந்தானை துதிப்போமே பாடலிலே ஒரு கவி பாடுவோம். தொடர்ந்து ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு பெறும். எல்லோரும் சேர்ந்து உன்னதமான தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் தோத்திரமும் உண்டாவதாக. அற்பமான ஆரம்ப நாளை யாரால் அசட்டை பண்ணக்கூடும் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரு. இது ஒரு சாதாரண ஆரம்பம். தேவன் இந்த பகுதியை இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்கென்றும் பெண்களின் நல்வாழ்வுக்கென்றும் திருச்சபையாரின் பக்தி வளர்ச்சிக்கென்றும் பயன்படுத்த நாம் ஜெபிப்போம். தேவாதி தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமேன், அமேன். Thank you very much. God bless you. இப்பொழுது தந்தானை துதிப்போமே திருச்சபையார் என்ற பாடலில் 2வது சரணத்தை மாத்திரம் பாடப் போகிறோம்.
கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து எண்ணுக்கடங்காத எத்தனையோ நன்மைகளை கத்தச் செய்திருக்கிறார். அதை உணர்ந்து விழாவும் பாடப் போகிறோம். தொடர்ந்து ரெவரண்ட் சுவாமிதாசை அவர்கள் ஜெபிப்பார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, முதுவரே பேரான குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக அவரை தந்தருளினீர். அவர் தம்மோடு யாவையும் எங்களுக்கு இலவசமாய் தந்திருக்கிறீர். நாங்கள் கொண்டு வந்து உமக்கு பிரதேசை செய்யும் எங்களையும் இந்த பணிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உடல் உயிர் ஆவி முழுவதும் உம்மை உண்மையாகவும் தாராளமாகவும் சேவிக்கவும் கிருபை செய்யும். உமது சேவையிலே நாங்கள் மெய் சந்தோஷம் அனுபவிப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளை வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, உம்முடைய ஆவியினாலே சபை முழுவதும் ஆண்டு பரிசுத்தமாக்கப்படுகிறது. திருச்சபையின் சகல மனிதருக்காகவும் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொள்வீராக. ஒவ்வொரு அங்கமும் உமது அழைப்பிலும் ஊழியத்திலும் உண்மையோடும் பக்தியோடும் உம்மை சேவிக்க உதவி புரியும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென்.